ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் குடிசை மாற்று வாரியம் அவங்க மூலியமாக கொடுக்குற ஒரு வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு காலியாக இருந்துச்சு. எம்டி ஹோம் டூர் தான் காட்ட போகிறேன் நான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 3 ஃப்ளோர் இருக்குது. அதில் வந்துட்டு நான் லாஸ்ட்டு 3rd ஃப்ளோரில் ஒரு வீடு காலியாக இருந்துச்சு. அந்த வீட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எம்டி ஹோம் டூர் தான் காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்தால் இந்த மாதிரி 3 வீடு ஒரே ஒரு சந்துக்குள்ளார் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பக்கமாக இருக்குது. இப்போ இதில் ஒரு வீடு மட்டும் நான் காட்டுறேன். வெளியே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் என்னென்னா நேராக இருக்கிற வீடாக இருந்தால் ஓகே, எல்லா பொருளும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பட்டு சைடில் 2 வீடும் எப்படி தான் பொருள் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போனாங்களோ தெரியல. அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ இது வந்துட்டு என்ட்ரன்ஸு. உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருக்குது. இந்த சைட்லேயே நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு பாத்ரூம். பைப் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. தண்ணி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. நல்ல தண்ணி, உப்பு தண்ணி எல்லாமே வந்துடுது. அதனால் தண்ணி ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் ஹாலில் ஒரு வால் மட்டும் நடுவில் இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா கிச்சன். இங்கே ஏற்கனவே யாரோ குடியிருந்தாங்க, அவங்க இப்போ காலி பண்ணிட்டாங்களாம். அதனால் வந்துட்டு அப்படியே அங்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரியான கிச்சன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஜஸ்ட்டு ஒரு ஸ்டவ் வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது, அவ்வளோதான். நடுவில் ஒரு செவுரு செப்ரேட் பண்ணியிருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செல்ஃப் போட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஒரு ஆள் மட்டும்தான் நிற்க முடியும். ஆனால் வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஜன்னல் எல்லாம் நிறையாவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஜன்னல் எல்லாமே இரும்பில் தான் கொடுத்துருந்தாங்க. கதவு, ஜன்னல் எல்லாமே. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்குது கிச்சனில். ஸ்பேஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இடம். அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரூம் இருக்குது. ஒரு 1 BHK வீடு மாதிரி தான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ரூம் பார்த்திங்கன்னா 6க்கு 6ன்னு நினைக்கிறேன் ரூம். அவ்வளோதான் இருந்துச்சு. சின்ன ரூமு. ஒரு கட்டில் போட்டு பீரோ வைக்கலாம், அவ்வளோதான் இருக்குது. இங்கேயும் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருந்தாங்க. நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு வீடெல்லாம். இவ்வளோ தான் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த சைஸ் தான் ரூமு. பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப சின்ன வீடாக தான் இருந்துச்சு. ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பாத்ரூம் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இங்கே போயிருந்தேன். அப்போ போயிருக்கும் போது இந்த வீட்டை சரி ஹோம் டூர் ஒன்று எடுத்து காமிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக இருக்குது. 6 வீடு இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 6 வீடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் ஒரு வீடு இருக்குது. இந்த சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு 2 சைடுமே வீடு. சென்ட்ரலையும் இருக்குது. இங்கே ஸ்பேஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. இங்கேயும் பார்த்திங்கனாவே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. என்ன பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். பீரோ இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி 3 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் 6 வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கீழான ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.